பிரைஸ் லார்ட். வெளிப்படுத்தின விசேஷத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். சபைகளுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு தியத்தீரா சபைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். தியத்தீரா சபையிலே அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட 24ஆம் வசனத்தில் தியத்தீரா சபையில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறார்கள் என்றும், நான் உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமக்க மாட்டேன் என்று ஒரு ஆறுதலான ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். தேவன் நம்மேல் பாரங்களை சுமத்துகிறவர் அல்ல, நம்முடைய பாரங்களை சுமத்து தீர்த்தவராக இருக்கிறார். அடுத்தபடி 25ஆம் வசனத்தில், உங்களுக்கு உள்ளே இருக்கிறதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜாதிகள் என்பது தேசங்கள், நேஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள், தேவனுடைய கிருபையை பெற்று தேவனுக்கு சாட்சியாய் வாழுகிறவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்து பெற்ற அதிகாரத்தைப் போல நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன், பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார் என்று வாசிக்கிறோம். யோசேப்பு பல தேசங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்த மனுஷனாய், தேவ மனுஷனாய் இருந்தார். பரிசுத்த பவுல், பேதுரு போன்றவர்கள் பல நாடுகளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தவர்களாயிருந்தார்கள். நாடுகளுக்கு மேலே, ஜனங்களுக்கு மேலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை கூறியவர்கள், தேவனுடைய அதிகாரத்தை கூறியவர்களாக இருக்கிறார்கள் என்றும் வாசிக்கிறோம். அடுத்தபடி நாங்கள் சர்தை சபைக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு என்று சொல்லுகிறார். கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியம் இந்த வாழ்க்கையில் கூட தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி கேட்டு அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இனியும் விசுவாசத்தோடு கூட அநேக நன்மைகளை நாம் பெற முடியும். பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர்களை கை கொள்ள வேண்டும் என்று தேவன் இங்கே அங்கே வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில், தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாதவர்களும் சர்தையில் இருக்கிறார்கள். சிலர் அசுசிப்படுத்தி விட்டார்கள், ஆனால் அசுசிப்படுத்தாத தங்கள் வாழ்க்கையை அசுத்தமாக்காதவர்களும் இருக்கிறார்கள். ஆனபடியினாலே அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில்,